ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்லக்கி கேர்ள் சீரியல் ரிவ்யூ. ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. குணாலுக்கு மௌலியை பற்றின எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சது. அப்படி என்ன ரகசியம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இங்க வந்து மௌலியையும் குணாலையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் தர்காக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு அப்படியே ஐ கான்டாக்ட்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து மௌலி கேக்குறா, எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, நந்தினி வந்து இந்த உலகத்துல இல்ல, இறந்து போயிட்டாங்கிற செய்தி. இதை தெரிஞ்சதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. என்ன ஆச்சு? நந்தினி நல்லா தானே இருந்தா? அப்ப அவளுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ ரொம்பவே பதட்டமா கேக்குறா. ஆமா, நந்தினி வந்து நல்லா தான் இருந்தா. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நந்தினி வந்து இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து திடீர்னு வந்து மயக்கம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டினா அவளுக்கு கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல போயிடுச்சு. இனிமே அவளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பான்னு சொன்னாங்க. பறி பிறந்து கொஞ்ச நாள்லயே அவ என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சோகமா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்க கேட்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளும் இவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே இஷான் வந்து பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த இடத்த விட்டு போயிடுறான். உடனே காருக்கு போனவன மிஸ்ஸி கேக்குறா, அப்பா என்னாச்சு? அம்மாவோட கார் இருக்குன்னு சொன்னீங்களே, அம்மாவை கூட்டு வரலையா அப்படின்னு கேக்குறா. இல்லம்மா, அது உங்க அம்மாவோட கார் இல்ல, அவ வீட்டுலதான் இருப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிஸ்ஸியையும் அங்கிருந்து அவன் கூட்டிட்டு போயிடுறான் வீட்டுக்கு. அப்ப வந்து குணாலுக்கு கால் வருது. பரி தான் கால் பண்ணிருக்கா போல. உடனே பயந்துகிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. உடனே குணாலுக்கு ரொம்பவே பதற ஆரம்பிக்குது. என்னம்மா என்னாச்சு? நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வந்து பயந்து போய் கேட்குறான். இல்லப்பா நீங்க உடனே வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்க ஆரம்பிக்குது. மௌலி வந்து அந்த இடத்துல தான் இருக்கா. அதுக்கப்புறம் குணால் வந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த இடத்த விட்டே வந்து போயிடுறா. இவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுத்தி முத்தி தேடி பாக்குறான். மௌலிய காணோம். சரி, பரிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்க பார்த்தா பரி ஒரு இடத்துல வந்து அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, அழுதுகிட்டு. உடனே இவன் பார்த்துட்டு, பரி என்னமாச்சு, ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு, ஏதாவது பார்த்து பயந்துட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கேட்கிறான். அப்பதான் அவ வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்ன நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா நான் உங்க கூட சும்மா விளையாண்டேன், பயந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றா. எதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் கோவமா கேட்க, ஆமா நீங்க வந்து ரொம்பவே பிஸியா இருக்கீங்க, என்னை கண்டுக்கவே இல்லை, அதனாலதான் இந்த மாதிரிலாம் சொன்னா தானே நீங்க ஓடி வருவீங்க, அதனாலதான் இப்படி போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரிச்சுட்டு விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கா. இவனுக்கு செமையா கோவம் வருது. அம்மா இல்லாத பொண்ணாச்சு அப்படிங்கிறதுக்காக அவன் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இவனை ஹக் பண்ணிக்கிறா. ஆனா அவனால இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன இவ்வளவு திமுறா? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. உனக்கு நான் அதிகமா செல்ல கொடுத்து கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ற? நான் வந்து வேலையா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி என்னை இங்க வர வைக்கிற, இதெல்லாம் நல்ல பழக்கமா? இது கொஞ்சம் கூட சரியில்லை பரி, இதெல்லாம் நீ மாத்திக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கோவமா பேசிடுறான். இவர் அப்படியே சோகமா ஆயிடுறா. உடனே வந்து இவனுக்கே பாவமாயிடுது. சரி, ரொம்ப திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாதுமா, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புரிய வைப்பா. அவளும் அதை புரிஞ்சுப்பா. இங்க இஷான் வீட்டுக்கு வந்துடுறான். அவனுக்கு வந்து ரொம்பவே நர்வஸா இருக்கு. மௌலி வந்து ஏன் நம்ம கிட்ட சொல்லாம வெளில போனாலே அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப மௌலி சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. உடனே இவன் வந்து, மௌலி இங்க வா, உனக்கு பாரு எவ்வளவு பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், இந்த பாரு இது மிஸ்டிக்கு ரொம்ப அழகா இருக்கும்ல, நம்மளோட என்கேஜ்மெண்ட்காக தான் நான் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா அவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. ஆமா நீ எங்கேயாவது வெளில போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அவளும் வந்து ஆமா நான் தர்காவுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, வேற யாரையாவது அங்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறான். உடனே வந்து அவ வந்து யோசிக்கிறான், என்ன சொல்றதுன்னு தெரியாம. இல்ல நான் வந்து நந்தினிக்கு வந்து இறந்துட்டால, சோ அவளோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் நான் வேண்டிக்க போனேன், ஆனா அங்க யாரையும் நான் பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ ஏன் நம்ம கிட்ட போய் சொல்றா? இவ தான் குணால்கிட்ட பேசிட்டு இருந்தது நம்ம பார்த்தோமே, இவ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் மௌலிக்கு மனசு உறுத்துது. நம்ம வந்து ஏன் இவன் கிட்ட போய் சொல்லணும், உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு, இஷான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், அங்க வந்து நான் குணாலையும் பார்த்தேன், குணாலும் நந்தினிக்காக வேண்டிக்கிறதுக்கு வந்தேன், அப்ப நாங்க எதேச்சியா பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவா. அப்பதான் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, மௌலி வந்து நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிட்டு உடனே
உடனே வந்து சொல்லுவான், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே வந்து நம்பிக்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும், அதுதான் வந்து உண்மை, நம்ம 2 பேரும் இனிமே அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிக்கிட்டு இருப்பான். இவளும் ஆமா கண்டிப்பா உண்மைதான், நம்பிக்கைங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பா இருக்கணும், அது மட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த லைஃப்ல வந்து கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் குணாலுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் போல. ஸோ பரியையும் அவ கூடயே கூட்டிட்டு தான் போயிருப்பான். ஸோ அவனோட சேர்ல பரி வந்து அப்படியே ராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பா. இவன் வந்து பேஷண்ட் எல்லாத்தையுமே வந்து கவனிச்சிட்டு இருப்பான். அப்போ அங்க ஒரு பொண்ணு இருக்கும், அவளுக்கு ரொம்ப ஃபீவர் போல. ஸோ அதனால ஊசி போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழுக வந்துடும். உடனே வந்து அழுதுட்டு இருக்கும்போது பரி சொல்லுவான், இந்த பாருங்க நீங்க இந்த மாதிரிலாம் அழாதீங்க, என்னோட அப்பா வந்து அப்படியே வலியே இல்லாம உங்களுக்கு ஊசி போட்டு எல்லாத்தையும் குணப்படுத்திடுவாரு, அது மட்டும் இல்ல நீங்க அழாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ தொண பேசிக்கிட்டே இருக்கா. இப்படி பரி பேசிட்டே இருக்கிற அந்த கேப்பை பயன்படுத்தி அவனும் ஊசி போட்டு முடிச்சிடுறான். அதோட அப்பா நான் வந்து வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து ஓடி போயிடுவா. அப்பதான் குணால் சொல்லுவான், இவ என்னோட பொண்ணு தான், இவ தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பா, சும்மா சைல்டிஷா இருப்பா, ஸோ அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பான். இங்க பரி வந்து வெளில போனோன்னா அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இப்ப என்ன பண்றது, மிஸ்டிக்கு வந்து நம்ம வீடியோ கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு டக்குன்னு வந்து மிஸ்டிக்கு வந்து கால் பண்றா. அப்படியே இங்க மௌலியை காட்டுறாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் இல்லையா, அதனால தன்னோட பொண்ணை வந்து அழகா வந்து ரெடி ஆக்கிடுறா. உனக்கு வந்து இஷானை பார்த்தா இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல, நீ அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஓகே நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு, நானும் போயிட்டு அம்மா கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. அப்பதான் கரெக்டா பரியும் இவளுக்கு கால் பண்ணுவா. என்ன மிஸ்டி, என்ன நீ அழகா ரெடியா இருக்கியே, என்ன எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது, ஆமா இங்க ஃபங்க்ஷன் தான் நடக்குது, ஆனா அதை வந்து நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும், ஏன்னா இது ஃபேமிலி சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவா. என்ன சீக்ரெட்டா, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்ன சீக்ரெட் இருக்கு, அது மட்டும் இல்ல எனக்கு சீக்ரெட்னா ரொம்பவே பிடிக்கும், அது என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் பரி எக்ஸைட்டிங்கா கேட்டுட்டு இருக்கா. இல்ல இந்த விஷயத்த வந்து எங்க அம்மா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால என்னால இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஏன் இப்படி சொல்ற, அப்படிலாம் நீ சொல்லாத, நீ சொல்லு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கேட்டுக்கிட்டே இருக்கா. மிஸ்ஸியாலையும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல, அதனால சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆமா என்னோட அப்பாவுக்கும் அம்மாக்கும் ஒரு பார்ட்டி மாதிரி நாங்க வச்சிருக்கோம், என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. என்ன என்கேஜ்மெண்டா, அப்படின்னா உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி பரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா குணாலும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவ என்ன பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கவனிச்சிட்டு இருக்கா. ஆமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் இன்னும் ஆகல, அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆகும், என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இதை கேட்ட குணாலுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன நடக்குதுங்க, அப்ப மோலிக்கும் ஈஷானுக்கும் கல்யாணம் ஆகலையா, அப்ப மிஸ்டி வந்து யாரோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு டவுட்டுக்கு மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அப்பதான் அவன் வந்து மௌலிய பிரேக்கப் பண்ணும்போது அவகிட்ட ரொம்ப கோவமா பேசியிருப்பான். நீ வந்து உண்மையாவே பிரெக்னெண்டா இல்ல, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவளும் கோவத்துல ஆமா நான் பிரெக்னெண்டா இல்ல, உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இதெல்லாம் நினைச்சு அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. ஓ மை காட், அப்பனா வந்து மிஸ்டி வந்து என்னோட குழந்தை தானா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆறான். அப்ப இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் இருக்கா, இது தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து கார்ல மௌலியோட வீட்டுக்கே போறான். இங்க வந்து மௌலி வீட்டுல தான் காட்டுறாங்க. சோ எல்லாரும் கிளம்பி வேற ஒரு இடத்துல தான் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை வச்சிருப்பாங்க போல. சோ அதனால எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் வேலைக்காரி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, வீட்டுல 2-3 பேக் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு சாவியை வந்து எடுத்து பூட்டி பத்திரமா வந்து வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பா மௌலி. ஓகேக்கா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி பொண்ணு உள்ளாக்க போயிடுவா. இங்க கரெக்டா வந்து லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து குணால் வந்து நிப்பா. இதை வந்து கண்டிப்பா தடுத்து நிறுத்தியே ஆகணும், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அப்ப எப்படி அந்த டாக்டர் வந்து போய் சொன்னாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இதை வீட்டுல போய் எல்லாத்துக்கும் முன்னாடி கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். இன்னொன்னு பக்கம் அதே லிஃப்ட்ல தான் மௌலி அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணிப்பாங்களா. குணாலுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, மிஸ்டி அவனோட குழந்தைங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. சோ இதை பத்தின விஷயங்கள்ல மௌலிட்ட கேட்டா மௌலி அதுக்கு எப்படி பதில் சொல்லுவா என்னங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த பார்ட்ல தான் பார்க்கணும். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.